உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி மைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026 வருட புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் இப்படியெல்லாம் இயங்க போகுது, எல்லா கிரகங்கள் என்ன மாதிரி ஒரு தன்மையை கொடுக்க போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசினியர்கள். விருச்சகராசினர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருடம் அப்படின்னா, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இந்த 12 ராசியில நான் த பெஸ்ட், நிறைய சந்தோஷங்களையும் சௌபாகியங்களையும் அள்ளி கொண்டு போகக்கூடிய வருடமாக இந்த வருடம் யாருக்கு இருக்க போகுதுன்னு நான் மார்க் கொடுத்தா கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு 14-15 வருஷத்துக்கு அப்புறமாவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசிக்காரர்கள் தான் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே 2ஆம் இடத்துல இருத்தல், 12ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கூட்டணி சேர்த்து வச்சு அங்கே இருக்க குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய தன்மையோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. எதுவும் சுகர் கோட்லாம் கொடுக்கலங்க, நிஜமாவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது வரைக்கும் நான் மகரத்துக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்லும்போது அவ்வளவு அலாதிகமான ஒரு மகிழ்வு என்பது எட்டி பார்க்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமாக நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ராசிநாதனுடைய பார்வை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, குரு கொஞ்சம் வக்கரமா இருக்கிறனால எகெயின் கம்பேக். அது 8ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காரு, பரவாயில்ல, வக்கரமா இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்து குரு சம்பந்தம் தான் நம்மளுக்கு வரும். ஆனா என்னதான் மற்ற எல்லா கிரகமும் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ராகு கேதுவுடைய அமைப்பையும் நாம் கொஞ்சம் கண்ணில் வச்சுக்கணும். இது வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக நீங்க பிரச்சனையை அனுபவிச்சு விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் அதன் மூலமாக சில வாய்ப்புகளை தவறவிட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கவிருக்கிற இந்த புத்தாண்டு என்பது உங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு தரக்கூடிய புத்தாண்டாக இருக்கும். நான் அப்படிதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம். அது எப்படி நான் சொல்றதுனே தெரியல. ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். இது வரைக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கலையேன்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க. இந்த தடவை நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். மற்றவருடைய முகத்திரை கிழிந்து உங்கள் முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்புகளா ஒரு என்னடா இவ்வளவு ஆசா சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு நூடுல்ஸா போயிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க. யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் முதுகுல குத்துனாங்களோ, எதன் மூலமாக தவித்தீர்களோ, யாரை நம்புறது யாரை நம்பாதுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குடா சாமின்ற மாதிரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு உடலாலும் பணத்தாலும் மனத்தாலும் தவித்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி, விமோச்சனம், விடிவு காலம் எல்லாம் கிடைக்க போகுது. வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருந்தாங்க விருச்சக ராசிக்காரங்க. அந்த வீடு கட்ட போறீங்க, வீடு வாங்க போறீங்க, பழைய வீடை புதுப்பிக்க போறீங்க, இருக்கிற வீட்டு மேல டாப் அப் போட்டு ஒரு லோன் போட்டு அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நிகழப் போகிறது. இது வரைக்கும் இருக்க குட்டி குட்டி கடன் எல்லாம் ஒரு பெரிய கடனை போட்டு இந்த கடன் எல்லாம் அடைச்சு விட்டு அதை மட்டும் அடைக்கிறதுக்கான ஒரு சினாரியோக்குள்ள வருவீங்க, ஒழுங்குபடுத்துவீங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு செக்ரிகேட் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையுமே. அது பெண்களாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு போன மாசமே அது ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் சொன்னேன் நீங்க மாத்துவீங்கன்னா எல்லாரும் ஆமாவான்னு கொட்டீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் அப்படியே கண்டினியூ தானே. இப்போ என்னதான் இருந்தாலுமே இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நியூ இயர். உண்மையான நியூ இயர் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான். ஓகேவா? அப்போதான் ஒவ்வொரு வருடம் மாதிரி அந்த வருடத்திற்கான பாடலோடு அந்த வருடத்திற்கான அமைப்போடு நாம் இயங்க போகிறோம். இது ஆங்கில புத்தாண்டு என்பது இருக்கிற பிளான்டோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் அடுத்த பயிற்சிகள் பலன் வரைக்கும் நான் நகர்த்தி கொண்டு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் செக்ரிகேட் பண்ணுவீங்க. நிறைய விருச்சக ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய செக்ரிகேட் பண்ணுவீங்க. இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு எதெல்லாம் எங்கே வைக்கணுன்ற மாதிரியான ஒரு வரமுறைக்குள்ள வருவீங்க. அது கிச்சனாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது கபோர்டாக இருக்கலாம், அலமாரியாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதாக இருந்தாலும் ஒரு செக்ரிகேஷன் இந்த தடவை நடக்கும். அதன் மூலமாக பழையன கிழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி நிறைய புதியன எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா ரொம்ப பட்டாச்சு போதும், எவ்வளோதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு மற்றவங்கள பாட்டு பொறாமலாம் இல்லைங்க, ஆனால் ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவ்வளோதான், நான் மட்டும் என் விருச்சக ராசியில் யாருமே பொறக்கூடாதா சாமின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்து அதை மாற்றிடுங்க. நான் விருச்சக ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு எத்த காலத்துக்கு விட்டு கூட நடக்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படியே ஒரு தேவதை உங்களை அப்படியே ஏற்றி விட்டு உங்கள் பிரபஞ்சத்தின் மேலே உட்கார வைத்து பணம் வழியாக பொழிய போகிறார். இருந்த கஷ்டம்லாம் நிவர்த்தியாக போகுது. விருச்சக ராசிக்காரங்க அப்படியே கண்ணை மூடி நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே காசு மழையாக கொட்ட போகுது. நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் வானவில் கூட அப்படியே சங்கமிக்க போகிறீங்க. அந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்க போகுது.
நிறைய வேலை, உடல், அதான் சொல்றேன், இந்த 3 விஷயத்துல ரொம்ப பணத்தால, மனத்தால, உடலால கஷ்டப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்லேருந்து வெளில வர போறீங்க. எந்த வயது ஒத்தவர்களா இருந்தாலும் சரி, செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிறது, பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சது, பிள்ளைகள் கொடுத்த கவலை வந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் சனி அமர்தல் அப்படின்றது கண்டிப்பாக 5ஆம் இடம் அப்படின்றதே முதல்ல குழந்தை தான். அப்புறம் தான் குலதெய்வம், இஷ்டதெய்வம். கோவிலுக்கு போனாலே சாமி கும்பிடவே வேணும். எனக்கு இயல்பாகவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வீடே வந்து அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடுங்க. எந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தாலும் பாருங்களேன், உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் வேற யாருக்குமே வராது. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக அமைச்சிட்டிங்கன்னா ரகசியம் பரம ரகசியமா இருக்கும். வாயிலிருந்து ஒத்த வார்த்தை பிடிக்க முடியாது. நீங்க நம்பி ஒருத்தவங்களோட ரகசியம் சொல்லணும், விருச்சிக ராசிக்காரர்கிட்ட சொல்லலாம். வெளியில் அடிச்சுக்கிட்டன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள். ஏன்னா உள்ள அந்த இடமே பொதிந்து போகக்கூடிய ஆழ்ந்த வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட், டீப் நாலேஜ், ஒரு விஷயத்தை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறதும் அவங்க தான். அதே சமயம் அடாவடியாக போய் மாட்டிக்கிறதும் அவங்க தான். இது 2 கேட்டகரியுமே விருச்சகத்தில் வரும். அது வாட்டவரிடிஸ் அந்த சந்திரன் எப்படி வளர்பிறையா தேய்பிரியான்றதை பொறுத்து அதோடைய அமைப்புகள்லாம் மாறும். இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னா நிறைய தொழில் மேன்மை கிடைக்கும். காலபுருஷத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம், செவ்வாயினுடைய வீடு. பொதுவாக இது ஒரு நீர் ராசிக்குரிய வீடு. அதாவது விருச்சிக ராசி என்பது அது பொதுவாக பெரிய அளவில் வெற்றிகளை பெற்று கொண்டாட முடியாத ஒரு ராசி. அந்த ராசிக்குள் ஒரு மறைவு ராசியும் இருக்கிறது. உலகத்தினுடைய மறைவு, கஷ்டம், கவலை, துக்கம், சண்டை, சச்சரவு, அசிங்கம், அவமானம், ஏமாற்றம், இது போன்ற முன்னேறவே முடியாத கோடிக்கணக்கான விருச்சிக ராசிக்காரர்கள் புலம்பி தவிக்கிறார்கள். அவர்கள் முருக பக்தர்கள், சுப்பிரமணிய சுவாமியை வணங்கக்கூடியவர்கள், தாய்லேந்தியருக்கு கட்டுப்பட்டவர்கள், கல்விமான்கள், நீதி நெறி உள்ளவர்கள், எடுத்த காரியத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள். முடியாது என்றால் முடித்து விடுவார்கள். தொடர்ந்து கல்வியிலும் சரி, வேலையிலும் சரி போராடி 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 சலித்து போனவர்கள் ஒரு சிலரை தவிர. இந்த விருச்சிக ராசிக்கு உலகத்தார் போல் நாம் ஒரு கணக்கு போட்டமையானால் இந்த 8ஆம் வீட்டின் ராசி விருச்சிகம் என்பது, அதில் விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம் கேட்டே இருக்கிறது. செவ்வாயில் குரு, செவ்வாயில் சனி, செவ்வாயில் புதன். அப்போ இந்த விஷாகம் நட்சத்திரம் என்பது கடகத்தில் குரு இருக்கக்கூடிய வீட்டிற்கு உண்டாகும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நன்மை தருமா? பார்த்தால் பார்ப்போம். பொதுவாக ஆண்டின் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் விருச்சிகத்திற்கு பொறுத்தளவில் 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் யோகாதிபதியான குரு பகவான் கடந்த 3-4 வருடங்களாக அவருடைய சஞ்சாரம் சரியில்லை. குரு பகவான் தற்பொழுது 9வது வீட்டிற்கு வருவதற்கு முன் 8வது வீட்டில் இருக்கிறார். மிதுன ராசியிலே இருக்கிறார். விருச்சிகத்திற்கு அது பகை வீடு. குரு போய் மறைகிறார். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படின்னு காட்டுறார். அதாவது என்னத்தை சொல்ல, சனி உங்களுக்கு பொறுத்தளவில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார். ஒரு 10 ஆண்டுகளாக உங்களை கொன்னே போட்டார். கத்தியில் குத்தி உயிர் தான் போகலை. குருவும் இப்படி ஆயிட்டார். 10ஆவது குறைக்கு ராகு கேது உள்ளே புகுந்துக்கிட்டு சாணி ஏறுனா முளைஞ்சறுக்குது. விருச்சிக ராசியை ஒரு பெர்முடா முக்கோணம்னே நான் சொல்லுவேன். பின்ன எப்படித்தான் இந்த சனங்க வாழுதுன்னார். தேவதைகளின் மூலமாகத்தான் உங்கள் வாழ்வு, கிரகங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கை இல்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒட்டுமொத்த கர்ம வினையும் 10 பிறவி 20 பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை இந்த ஒரே பிறவியில் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் கடந்த கால கர்மா எல்லாம் விருச்சிகத்தில் தான் டெபாசிட் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு 2026 ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது தான் விமோச்சனம் உண்டு. மாணவர்கள் கடுமையாக போராடி பாஸ் பண்ணிடுவீங்க. அது மேல்நிலையாக இருந்தாலும் சரி, அதே போல் கல்லூரி வகையிலும் சரி, வேலை வாய்ப்புன்னு போகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சித்திரவதை ஆரம்பிக்கிறது.
அரசாங்க தேர்விலே எழுதி எழுதி தோற்று நொந்து வெந்து போன நீங்கள் இந்த ஆண்டு மற்றும் இறைவன் திருவருளால் வெற்றி பெறுவீர்கள். அது குறிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்குரிய பரிகாரம் ஜாஸ்தி. 3ஆம் வீட்டின் அதிபதியான சனி 5ல் போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ உங்களுடைய அறிவு, புத்தி, ஞானம், தொழில் சார்ந்த அறிவு, புத்தி கூர்மை, பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்தை மந்தப்படுத்துகிறார். சனியினுடைய 10ஆம் பார்வை விருச்சிகராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். எப்படி இருக்கும்? பொருளாதாரம் வேண்டாமா? குடும்பம் நடத்த வேண்டாமா? இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கொடூர பார்வை, குரூர பார்வை. இப்படிப்பட்ட நிலையில் நாளில் குரு, நாளில் ராகு, அவரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை, 5ல் இருந்த சனியும் அவருடைய 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டில், 8ல் மறைந்திருந்த குரு பகவான் தன் பார்வையினால் 2ஆம் வீட்டை வைத்தால் உயிரோடு இருக்காங்க. ஏதோ பேருக்கு பொருளாதாரம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 9ஆம் வீட்டில் வரும்பொழுது அதிர்ஷ்ட வீடாக இருக்கும். காலபுருஷ குண்டலின்படி குரு 9வது வீட்டில் இருக்கிற பொழுது, கடகத்தில் இருக்கிற பொழுது சமூக ரீதியான முன்னேற்றம் உண்டு. திருமணம் உண்டாகும், வேலை வாய்ப்பு உண்டாகும், அரசு பணியில் வேலை வாய்ப்பு உண்டாகும், கணவன் மனைவி பிரிவு கைகூடும், வெளிநாடு செல்லலாம் என்று எண்ணியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு வாழ்க்கையில் உள்ள சவால்களை குறைக்கும், சரியான முடிவை எடுக்க வைக்கும், உங்கள் திறன் வெளிப்பட ஆரம்பிக்கும், நீங்கள் தவறான செயல்களிலிருந்து விலகி விடுவீர்கள். புனித யாத்திரைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு. சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3-4 வீடுகளை ஆளும் கிரகம் 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது பொதுவாக ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூழலில் வயிறு தொடர்பான நோய்கள், தாக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வலி, மர்மமான முறையில் செரிமான தொந்தரவு, நரம்பு பலகீனம், இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும், குழந்தைகள் மற்றும் அவர்கள் உடல்நலம் குறித்த கவலைகள் எல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்துவிடும். என்ன பண்ணுறது? கல்வியில் இடையூறுகள் ஏற்படலாம். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பரிகாரம் ஐயா சொல்கிறேன். பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு, லாபஸ்தானத்தில் இருந்து மனக்கவலைகள் நீங்கி வரும், உதவிகள்லாம் தேடி வரும். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனிபாணி இருக்கிறார். இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு அஷ்டம் குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் அல்லது வயிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆகாரத்தை சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு அது சரியானதானா என்று தெரிந்து கொண்டு சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருட ஆரம்பத்தில் பண முடக்கங்கள் ஏற்படும். மற்றவருடன் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும், அதிகமான கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. அது முக்கியமாக மே மாதத்திற்குள் நீங்கள் கடன் வாங்கினால் அடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்படும். மே மாதத்திற்குள் நீங்கள் கடன் கொடுத்தால் அது வருவதிலும் மிகுந்த காலதாமதம் ஆகும். ஆகவே பண விஷயத்தில் மே மாதம் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடும் முயற்சியின் பேரிலே திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து தொழிலை இடமாற்றம் செய்ய விரும்புபவர்கள் இந்த வருட கடைசியிலே மாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த வருட ஆரம்பத்திலே நீங்கள் வேலையை விட்டால் சில மாதங்கள் வேலை இல்லாமல் போய்விடும். ஆகிய வேலையை விடக்கூடாது. இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களே நீங்கள் தொழிலை இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக சம்பள உயர்வும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிறிது தாமதமாகும். அதாவது மருத்துவ உதவி செய்ய விரும்புபவர்கள், மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பெற விரும்புபவர்கள் மருத்துவ உதவியை ஜூன் மாதத்துக்கு பிறகு பெறுவதே மிகவும் சிறப்பானது. அதுக்கு முன்பாக மே மாதம் வரை நீங்கள் எவ்வளவு செலவு செய்து நீங்கள் மருத்துவ உதவிகள் செய்தாலும் அத்தனை வீணாகிவிடும். ஆகவே மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் பெற விரும்புபவர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் குரு பார்வை வந்த பிறகு நீங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பொருளாகவோ பணமாகவோ கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்ற யோசனை இருக்கும். ஆனால் இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டாம். இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். மே மாதத்திற்குள் நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகள் இந்த வருடம் படிப்பு விஷயமாக தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிந்து இருப்பார்கள். இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசவே வேண்டாம். இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சண்டை சச்சரவு தான் மிகும் என்று இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கிடைக்கும். இடமாற்றங்களை விரும்புபவர்கள் இந்த வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எதிர்பார்த்ததை விட சிறிது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றாலும் மீண்டும் மீண்டும் கடுமையாக முயற்சிகள் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே நீங்கள் விவசாயம் செய்தால் நல்ல மகசூல் பெற முடியும். நீங்களாக பயிரிட்டால் பெரிய லாபம் ஏற்படுத்தாது. மேலும் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் போர் போடும்போது மிகவும் சரியாக பாயிண்டை, அதாவது போர் போட வேண்டிய பாயிண்டை மிகவும் சரியாக துல்லியமாக கணித்து போர் போடுவது மிகவும் சிறப்பானது. அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டாம். அணிமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இருக்கின்ற அணியிலே இருப்பதை மிகவும் சிறப்பானது. தேவையற்ற கெட்ட பெயர் அவச்சொல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அரசியல்வாதிகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக இந்த விருச்சிக ராசியில் வந்த அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தாலும் சரி, அதாவது விருச்சிக ராசியில் வந்த அரசியல்வாதி நோய் வந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய எதிரிகள் இருக்கின்ற அந்த ஆஸ்பத்திரிக்கு செல்வதை விட உங்கள் நண்பர்கள் இருக்கின்ற ஆஸ்பத்திரிக்கு சென்று சிகிச்சை பெறுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். அவசியமாக தெய்வஸ்தலங்களுக்கு பிரயாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தால் ஜூன் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் பிரயாணங்கள் செய்யலாம். ஜூனுக்கும் அக்டோபருக்கும் இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். அதற்கு முன்பும் பின்பும் செய்யக்கூடிய பிரயாணங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக விசாகம் 4வது பாதம் என்றும் போது திருமணமாகாத பெண்களுக்கு சிறு பிரச்சனை இருக்கிறது. அதாவது இளைய தமையனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருந்தால் அந்த தோஷம் ஏற்படுத்தாது. ஆக இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவது என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அருகில் இருக்கின்ற மகாலட்சுமி, அதாவது லட்சுமி இருக்கின்ற தாயார் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. கேட்டிலே பிறந்தவர்கள் ஒரு முறை பூவராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. கேட்டிலே பிறந்தவர்கள் பூமி லாபம் பெறுவதற்காக ஸ்ரீமுஷ்ணம் சென்று பூவராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. கேட்டிலே பிறந்தவர்கள் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக திருவடந்தை, சென்னைக்கு அருகில் இருக்கிற திருவடந்தை கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும். தொழில்துறையில் நல்ல வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்